எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பாக கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட சாவடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பல் டூன்னு சொல்லி புதுசாக ஒரு பார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு புது விதமான ஒரு அணுகுமுறையை சாராய கடையை திறக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணிட்டு வருது. அதாவது டாஸ்மாக் திறந்தா தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிற ஒரு இதில் இங்கே இருக்க சில ஆளுங்கட்சி சார்பாக இருக்க நிர்வாகிகள் வந்து எப்பல் டூங்கிற ஒரு பேர்ல அந்தந்த பகுதிகளில் சாராய கடைகளை புதுசாக திறந்துட்டு வராங்க. இது வந்து குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில இருக்கு. கேட்டா இது தனியாருக்கு சொந்தம், அதனால நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்க பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க, தினக்கூலியா இருக்கிறவங்க, அவங்களோட குடும்பத்துல இருக்க பெண்கள் வந்து எங்ககிட்ட தமிழக வெற்றி கழகத்தை வந்து கோரிக்கை வச்சாங்க. நாங்க எவ்வளவோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டோம், நாங்க மனு கொடுத்துட்டோம், ஆனா இதுக்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. காலம் ஆரம்பிச்சு 1 மாசமா நடத்திட்டு இருக்கிறாங்க, நீங்க தான் வந்து எங்களுக்காக நிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து தலைமைக்கு கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம், தளபதியோட கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம். உடனடியாக அந்த மக்களுக்காக நீங்க போய் களத்துல நிக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதன்படி இன்னைக்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தாவேக்காவினர் வந்து இங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டோம். இல்லை எங்களோட கோரிக்கை என்னன்னா, அரசுக்கு தயவு செஞ்சு ஏற்கனவே கெட்டு போய் கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டை கொஞ்சமாவது கருணை உள்ளத்தோட கொண்டு அதை காப்பாத்துங்க. இந்த சாராய கடைகளை குறைங்க. நீங்க ஆட்சிக்கு வரும்போது சொன்னது என்னன்னா, சாராய கடைகளை குறைப்போம்னு சொன்னதுதான். ஆனா இப்போ வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எப்பல் டூங்கிற வேற வழியில தான் புதுசா உள்ள வந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நிறுத்துங்க. மக்களை, குழந்தைகளோட கல்வியை இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கடைகளை உடனே மூடணுங்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பாக, தெற்கு மாவட்ட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதையும் தாண்டி நீங்க மூட மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்டாயம் தலைமையோட அனுமதியோட இந்த கடைகளை தாவேக்க இழுத்து மூடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுக்கும். அதுவும் நடக்கலன்னு சொன்னா 2026 தளபதியின் ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாதிரி கடைகள், முறைகேடாக தூங்கப்பட்ட கடைகள் அனைத்துமே, கோவையில் தூங்கப்பட்ட அனைத்து கடைகளும் நிரந்தரமாக இழுத்து மூடப்படுங்கிறதையும் தமிழக வெற்றி கழகம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் விக்னேஷ் அவர்கள் உரையாற்றுவார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனின் வாக்குப்படி வேண்டுகிறோம், மத விலக்கை வேண்டுகிறோம். தமிழகமே தள்ளாடு, தள்ளாடு தள்ளாடு, மக்களை குடிக்கு தள்ளாடு. சாராய அரசே, சாராய அரசு, பாருங்கள் பாருங்கள், மக்கள் நலனை பாருங்கள். சாராய அரசா திமுக, சாராய அரசே திமுக, வீதிக்கு வீதி டாஸ்மாக், திமுகவின் திராவிட மாடல் இதுதானே. அறுத்தாச்சு திமுகவை வெறுத்தாச்சு, திராவிட மாடல திமுக, டாஸ்மாகின் வருமானம், தமிழகத்துக்கு அவமானம், இளைய தலைமுறை எல்லாம் குடிக்குது, இளைஞர் சிந்தனை எல்லாம் கெடுக்குது. சாராய அரசா, சாராயத்தால் வருமானம் மக்கள் நலப்பணிகள் தான். ஆனா தற்போது நடக்கும் அரசியல் சூழ்நிலைகள் மக்களை பாதிக்கும் வண்ணமே இருந்து வந்துள்ளது. கிட்டத்தட்ட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தான் அரசாங்க மதுக்கடைகள் மட்டும் இல்லாம தனியார் மதுக்கடைகளையும் திறந்து வச்சு பகல்லே எல்லாத்தையும் குடிகாராக்கிட்டு இருக்காங்க. தனிநபர் வருமானம் இன்னும் 1000 ரூபாய் எட்டாத சூழல்ல அவங்க குடிக்கிறது மட்டும் 1000 ரூபாய் வாங்கிடுறாங்க. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லாத மக்கள் கூலித்தனம்ங்கிறதுலதான் இந்த அரசு வந்து ஆர்வம் காட்டிட்டே இருக்கு. ஒவ்வொரு அரசும், ஒவ்வொரு நாடுகளும் தங்களோட நாட்டோட வளர்ச்சியையும் தங்களோட தொழில்துறை வளர்ச்சியையும் தான் இலக்கா வச்சு அந்த இலக்கில வெற்றி பெறணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆளும் மனசை தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் டைம்ல இந்த கடைகளை மூடாவிட்டால் இன்னைக்கு இங்க இருக்க 200 பேர்ல 2000 பேர் இதே பகுதியில் முற்றுகையிட்டு அந்த கடைகளை தமிழக வெற்றி கழகம் கையால் மூடப்படுகிறதையும் இந்த முறைப்படி காவல்துறையிடம் அனுமதி பெற்று அனுமதிக்காக காத்திருந்து இந்த போராட்டம் நடத்துறோம். அதுக்காக நாங்க எந்த எல்லைக்கும் போக மாட்டோம்னு நினைச்சாங்க.
இங்க கடை இருக்கிறது இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி. ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இந்த இடம். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. நிச்சயமா இதுக்கு பார்த்தா தெரியும், சமூக வலைதளங்கள்ல பார்த்தா தெரியும். எல்லாருமே அது சாராயத்தை குடிச்சிட்டு அதை போட்டோவை எடுத்து போட்டு அதை ஒரு தற்பெருமையா காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு மோகத்தை ஒழிக்கிறதுக்கு